விருத்தாச்சலத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த போலி டீ தூள் 33 கிலோவை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செயல்படும் மளிகை கடைகளில் போலியான டீ தூள் விற்பனை செய்யப்படுவதாக திட்டமிட்ட நுண்ணறிவு குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள பாபுராம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் சோதனை செய்தபோது 33 கிலோ கலப்படமான போலி டீ தூள் கண்டறியப்பட்டது. இதனை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சுந்தரமூர்த்தி பறிமுதல் செய்து தஞ்சாவூரில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்ததில் போலியான கலப்படமான டீ தூள் என கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தெரிவித்தார். தாராபுரத்தில் 800 பேர் பங்கேற்ற மௌனநந்தர் கலைக்குழு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மௌனநந்தர் கும்மி கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒரே இடத்தில் 800 கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி அசத்தினர். இதை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 மாதங்களாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் புலிக்குட்டை கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த 4 மாத காலமாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் வழியாக சேலம் செல்லும் முக்கிய பிரதான சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த வழியாக செல்லும் கல்லூரி வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் சாலையில் நின்றதால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இந்த சம்பவம் அறிந்த போலீசார் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நகர்மன்றம் சார்பில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பில் பல்வேறு இடங்களில் ரொட்டி, சாப்பாடு வழங்கப்பட்டது. பழனி திருக்கோவில் சார்பில் கிரிவல வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பொருட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிரிவல வீதி நகராட்சிக்கு சொந்தமானது என தெரிவித்து நகர்மன்றம் சார்பில் தடுப்புகளை அகற்றக் கோரி இன்று முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் பழனியில் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழனி திருக்கோவில் நிர்வாகம் பக்தர்கள் வசதிக்காக அடிவாரம் தண்டபாணி நிலையம், கிரிவல வீதியில் ரோப்கார், விஞ்ச் நிலையங்கள், மலைக்கோவிலில் ரொட்டி, பிஸ்கட், பழங்கள், சாப்பாடு ஆகியவற்றை விலையின்றி இலவசமாக வழங்கி வருகிறது. இவற்றை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெற்று செல்கின்றனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக துவங்கப்பட்டது. மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆடிப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆடிப்பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளியதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கருடாழ்வார் உருவம் பொறித்த கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.